ஏன் சாந்தி அழுதுகிட்டு இருக்க? இனிமே நம்ம பத்தி இதை விட கேவலமா ஊரார் மட்டும் இல்ல உங்க அம்மாவும் சொல்ல முடியாது. முடிவு வந்தாச்சு, இனிமே நமக்கு விடுதான். நேரமாச்சு, போய் சாப்பிட்டு போ. நீங்க? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீங்க உடனே இப்படி ஆயிடுறீங்களே. பாலாவது கொண்டு வர சாப்பிடுங்க. யாருக்கு அப்ப சாப்பாடு? மாப்பிள்ளை ஐயாவுக்குமா. அவங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா, பால் மட்டும் கொண்டு வர சொன்னாங்க. ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து. சரிம்மா. கொஞ்சம் நெல்லுப்பா. பால் மாப்பிள்ளைக்கு தானே? ஆமாங்க. எனக்கு ஒரு கிளாஸ் வெந்நீர் கொண்டு வா. அதை அப்படி கூட, அப்புறம் நீ எடுத்துட்டு போ. ஆகட்டுங்க. என்னங்க, பால் சாப்பிடுங்க. வேண்டாம் சாந்தி. சொன்ன கேளுங்க. வேண்டானா விட. நான் கொடுக்கறேன், சாப்பிடுங்க. சனியனே, சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாரு. பால் சாப்பிட்டு பாலை கொடுத்தேன். அது தட்டி விட்டுட்டு வந்து நீங்க உட்கார்ந்துட்டு பாத்துட்டு இருக்கியா? போ கீழே போ. என்ன சாந்தி, இது இந்த மாதிரி எப்பவும் படுக்காது. ஐயோ, இது என்ன? இந்த பால்ல கருப்பு கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கா? இதா இங்க இருங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன். சாந்தி, இந்த கருப்பு தான் நம்ம நாயை படுக்க வச்சிருக்கு. நீ வேற எதுக்கா விஷ பரிசை பண்ற? விஷமா? அப்படித்தான் இருக்கும். ஐயோ, யாருங்க? என்னங்க? அதை பத்தி பேசாதே. முதல்ல நம்ம நாயை காப்பாற்ற முடியுமா பாப்போம். இன்னும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நாய் பொழைச்சிருக்காது. சரியான சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்ததுனாலதான் அது சாப்பிட்ட கொடிய விஷத்துல இருந்து அதை காப்பாற்ற முடிஞ்சு. அப்படின்னா டாக்டர், இனி நாய் கண்டிப்பா பொழைச்சிடும். அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். சாந்தி, சாந்தி, ஏன் சாந்தி சாந்தி வந்துருச்சு? சாந்தி, சாந்தி, ஏன் சாந்தி கேடுற? இல்ல, இந்த நாய் மட்டும் அந்த பாலை தட்டி விடாம இருந்து அதே பாலை நீங்க மட்டும் சாப்பிட்டு இருந்தா. சாந்தி, நம்ம தேடி வந்த ஆபத்து தான் விலகி போயிடுச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கு? ஆனா உன்னை நினைச்சு பார்க்கும் போது அவங்க பேர்ல சந்தேகப்படுறதும் தப்புத்தான்னு எனக்கு தோணுது. ஏங்க அப்படி? சாந்தி, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமக விதவையானா போதும்னு நினைக்கிற மாமியார் இருக்கிறதாகத்தான் பழமொழி இருக்கு. ஆனா மருமகன் செத்தாலும் பரவாயில்லை, மகள் விதவையானா போதும்னு நினைக்கிற தாயார் இருக்கிறதா பழமொழியே கிடையாது. வாழ்க்கையில மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஆக இதை யாரு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, இந்த விஷயத்தை நம்ம இத்தோட தொலைச்சு தர முடியும். என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை இத்தோட விட்டுடுறதா? சாந்தி, இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து கிளற ஆரம்பிச்சா ஆபத்தையும் அவமானத்தையும் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து வரவழைக்கணும் தான் அர்த்தம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, காலையில போவோம். இனி அந்த வீட்லயே நான் இருக்க மாட்டேன். நானும் அந்த முடிவுக்கு வந்தாச்சு சாந்தி. ஆனா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாத மட்டும் நம்ம போக கூடாது. ஏங்க? அப்படி போனா அங்க வச்சிருந்த பணத்தை காணோம், இங்க வச்சிருந்த நகையை காணோம்னு நாளைக்கு உங்க அம்மா வீண் விவகாரத்தை கலப்பி விட்டுட்டு இருப்பாங்க. ஆமாங்க. அத்தோட நாளைக்கு நம்ம ஏன் வீட்டை விட்டு போறோம்னு உங்க அப்பா கண்டிப்பா கேட்பாரு. அப்படி கேட்டா அம்மா கேவலமா பேசுறத பொறுக்க முடியாமத்தான் நாங்க வீட்டை விட்டு போறோம்னு நீ சொல்லணுமே தவிர, தவறி போய் கூட உண்மையான காரணத்தை நீ சொல்லக்கூடாது. சரிங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சத்தியமா சொல்லலன்னு சொல்லு. சொல்லலீங்க. சத்தியமா சொல்லு. சத்தியமா சொல்லு.
நில்லடி. என்னடி என்ன? நான் கேக்குறேன், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு முறைச்சு பாக்குறியே என்ன? ஒரு முடிவோட வந்திருக்கேன், அதனாலதான் முறைச்சு பாக்குறேன். உனக்கு என்னடி முடிவு? இனி உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுங்கிற முடிவு. என்னடி சொன்ன? மீனாட்சி, ஆமா, போடி, நிக்காதடி, போடி. என்னங்க என்னங்க நின்றுகிட்டே இருக்கிறீங்க? அவன் நிஜமா போயிடுவா போல இருக்க. இந்தாங்க, அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுங்க. ஐயோ, வாசியாம நிக்கிறாரு. இந்த பாருங்க, உங்க கால்ல விடுறேன், போய் கூப்பிடுங்க. ஐயோ, அவன் நிஜமா போய்கிட்டே இருக்கிறாளே. இந்த பாருங்க, வேணும்னா உங்க மண்ணாங்கட்டி மாப்பிள்ள கால்ல கூட வேறங்க. போங்க, போய் கூப்பிடுங்க. ஐயோ, போங்களே. அம்மா சாந்தி. சாந்தி, என்னப்பா? உன்னுடைய பிரிவு உங்க அம்மாவுக்கு இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. பைத்தியக்காரி மாதிரி கிடந்து கத்துறா. ஒரு கடையை சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாமே. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சாந்தி, அவ எங்க வந்துட்டா தெரியுமா? மாப்பிள்ள கால்ல விழுறேன்னு சொல்றாமா. அப்பா, கடல்ல கால் மேல வந்து விழுறத நம்பி கடலுக்குள்ள இறங்குறது எவ்வளவு பயங்கரமோ, அத போல அம்மா இவ கால்ல வந்து விழுறத நம்பி மறுபடி நாங்க இந்த வீட்டுக்குள்ள வருது அதை விட பயங்கரமப்பா. ஆஹா, என்னங்க அவ பேசுற மக்களே கவனிச்சீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. பேசல அந்த சண்டால அவளை. அப்பா, என்னடி அப்பா? மீனாட்சி, அந்த பக்கம் உனக்கு வெறியா பிடிச்சு? ஆமாங்க, எனக்கு வெறிதான் பிடிச்சு போச்சு. இவன் கூட இவன் வெளியில போய் சோத்துக்கு இல்லாம சாக போறத நினைச்சா. அம்மா, நாங்க வெளியில போனா சோத்துக்கு இல்லாமதான் சாவோம். ஆனா உன் வீட்டுக்குள்ள இருந்தா அவங்க சொல்றத பாருங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, அந்த வெறும் பையன் எப்படி மிரட்டா, அவ எப்படி பயப்படுறா பாருங்களேன். என்னங்க, எனக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச சந்தேகம் கூட தீர்ந்து போச்சுங்க. என்ன அது? நேற்று ராத்திரி அவளை எங்கேயோ அழைச்சுக்கிட்டு போய் என்னத்தையோ கொடுத்து அவ மனசையே மாத்தி போட்டாங்க. அம்மா, அவர் ஒண்ணு எனக்கு கொடுக்கலம்மா. அவருக்குத்தான் இந்த வீட்டுல நேற்று ராத்திரி யாரோ என் உயிரை எனக்கு முன்னாலேயே போட்டு அடிக்கிறானே, என் ஜீவனை என் கண் முன்னாலே போட்டு கொலை பண்றானே. பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே, தடுங்களே, போய் தடுங்களே. ஏண்டி தடுக்க சொல்ற? இன்னைக்கு தாண்டி இந்த வீட்டுல ஆம்பளை ஒருத்தன் வந்திருக்கான். அவன் அடிக்கிறதுக்கு காரணம் அவன் பேரில் உள்ள வெறுப்புல மீனாட்சி. அவங்க வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் நீ பேசின பேச்சு மட்டுமல்ல, அதுக்கு மேல வேற என்னவோ இருக்கு. அத அவங்க மறைக்கிறாங்க. போட்டும் அம்மா, சுகமா போயிட்டு வாங்க. ஆபத்தில்லாத இடமா பார்த்து போங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே சந்தோஷமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போங்க. ஏண்டி சாந்தி, நீ போ. நீ போறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லடி. ஆனா நீங்க இங்க இருந்து போய் எங்கடி இருப்பீங்க? ஏமா, எங்களுக்குன்னு ஒரு குடிசை கிடைக்காதா? குடிசைக்கே போங்க. அங்க யார் உங்களை காப்பாத்துவா? நாய் காப்பாத்தும். அவர் வளர்க்கிறாரே அந்த நாய் எங்களை காப்பாத்தும். காப்பாத்துண்டி, காப்பாத்தும். அந்த நாய்க்கே சோறு போட்டாதானடி அது உங்களை காப்பாத்தும். உனக்கே சோறு போடுறதுக்கு வக்கில்லாத பையன் நம்பிதானடி நீ இப்ப வெளியில போற. அம்மா, என்ன தடுக்க உன்னால முடியாது, உன்னை திருத்த யாராலும் முடியாதம்மா. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். இனி நான் சாப்பிட போற அடுத்த வேளை சாப்பாடு என் வீட்டுக்கார சம்பாதிச்சு போட்டா தான் நான் சாப்பிடுவேன். இப்ப நான் கட்டிருக்கிற புடவைக்கு மாத்து புடவை அவர் சம்பாதிச்சு வாங்கி கொடுத்ததா நான் கட்டிக்குவேன். இல்லைன்னா இந்த புடவைதான் என் கடைசி பயணப்புடவை. அந்த நேரத்துல அம்மா, நீ ஒரு கோடி துணி கூட கொண்டு வந்து என் பணத்துக்கு போத்த வேண்டாமா? போத்த வேண்டாம். இந்தா சாந்தி, வாங்க. நில்லையா? போகட்டும், விடு. விடா. ஆமா, இந்த பேய்கிட்ட இருந்துக்கு இதுக்கு ரெண்டும் பேஜார் படுறதை விட எங்கன்னா போய் ஜல்சாவா இருக்கட்டும். முடியா? எங்க போவாங்க? போறதுக்கு இடம் அதான் குடிசையில இருப்பேன் தங்காச்சி சொல்றேயா? சாந்தி, என்னம்மா அது? அண்ணா,
என்ன மன்னிச்சிடு. இப்போ என்ன தடுக்காத. உன்னை தடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். புறப்பட்டு வந்துட்டியே, போற இடம் தான் இது. என்ன மாப்பிள, எந்த இடத்துக்கு போறோம்னு முடிவு பண்ணாம நடு ரோட்லயே ரெண்டு குழப்பிட்டதா எப்படி? அப்படி ஒண்ணு இல்லைங்க. ஒரு 4-5 நாளைக்கு சாந்தியை கொண்டு போய் என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு அப்புறமா ஒரு வீட்டை பார்த்து தனி கொடுத்தல வைக்கலான்னு இருக்கேன். சாந்தி, ஆத்திரப்பட்டு வார்த்தைகள் அள்ளி வீசி விடலாம். உணர்ச்சி வசப்படும் போது என்னென்னமோ உளறிடுறோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில் உனக்கு இல்லையா? அண்ணா, அவர் இப்போ பேசின வார்த்தையை கேட்ட பிறகுதான் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அவருடைய வருமானத்துக்கு உட்பட்டுத்தான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டதுனால அம்மா கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல யோசனை பண்ணித்தான் சொன்னேன். அது சரிம்மா, அதுக்காக குடிசைக்கு தான் போகணுங்கிறது என்ன? 10-15 கொடுத்து ஒன்று கொடுத்தனம் போறது. யோ வாயாங்க. யோ, உன் தங்கச்சி இன்னாத்த மனசுல வச்சுக்கின்னு இன்னா பேசுதுன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டு பேசின போனா இன்னா அர்த்தம்? பின்ன நீ தான் பாத்தியல்ல, எப்ப பிடிச்ச ஒரே வார்த்தை குடிசைக்கு தான் போவேன் சொல்லிட்டே இருந்தா. ஏயா சொல்லுது? நானும் கண்ணால ஆண்ல இருந்து அதே மாடியில தானே இருந்து கவனிச்சுக்கின்னு வரேன். இவங்க ரெண்டும் ஒன்னா உட்கார்ந்து பேச உள்ளிய உங்க ஆயா. இவங்க சிரிச்சா போற சீரிக்கு வந்துருவாளே. அந்த ரப்சர் எல்லாம் இல்லாத இடமா பார்த்து ஒதுங்குன்னு நினைக்குது. அத்த போய் ஒன்று குடுத்தனத்துல இருக்க சொல்றியா? இன்னாயா அது? யோ, புச்சா கண்ணானவன உங்க கும்பலியா இருந்துக்கிட்டு இன்னாயா மஜா? அதானே அது சொல்றதாயா கரீட். குடிசையா போட்டு முடியா? இந்தா உன்ன மாதிரி 4 இழந்த பிள்ளைக்காரி இருந்தா போறோம். மாடி பூராட்டியும் குடிசையா ஆக்கிரும். யோ, உனக்கு இன்னாயா தெரியும்? நீ வாமா, குடிசைதான் மஜா, வா போலாம். ஏமா, இந்த மாதிரி குடிச்சதானே கேட்டுங்க? ஆமா, இவனுக்கு பிடிச்சிருக்கா பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்துக்கோ. இந்த குடிசைக்கு என்ன வாடகை? என் குடிசைதாம்மா, சும்மா இருந்துக்கோ. யார் குடிசை ஆனாலும் வாடகை கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். சாந்தி, என்னதெல்லாம் கம்முனரியா? மாசம் 3 ரூபாய் வாடகை. வாடகை அட்வான்ஸா கொடுப்பியா? கொடுக்கறேன். ஏமா, என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சாதான் அடுத்த வேளை சாப்பாடு, அவர் வாங்கி கொடுத்தாதான் அடுத்து நான் கட்ட போற புடவைன்னு சொன்னேன். இந்த பணம் மட்டும் ஏது? இது என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கொடுத்த பணம்னு சொல்லி என் கல்யாணத்துல என் மாமனார் எனக்கு கொடுத்த பணம். இந்தாம்மா. ஆஹா. ஏமா, அப்போ நீ இந்த குடிசையிலேயே இருந்துருவ. ஏன்னா கோடான கோடி மக்கள் குழந்தை குட்டிகளோடு இந்த மாதிரி குடிசையில வாழலையா? அவங்க இருக்கட்டும்மா, உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். அதனால தான் உன்னை இங்க விட்டுட்டு போறேன். இந்த பாரு, எந்த நிமிடத்துல உனக்கு எந்த மாதிரி உதவி தேவையோ நான் இருக்கேன். யோ, இப்ப நாம 2 பேரும் இங்க இருந்து வெட்டிக்கிறது தான் அவங்களுக்கு உதவி. நீ கம்முன்னு போ. இருக்கட்டும். சாந்தி, சாந்தி, இத வந்துட்டேனுங்க. ஐயோ, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? என்ன இது ஒரு ஆளே அடிச்சிட்டு வருவாங்க. அப்படி. எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டீங்களா? உன் லிஸ்ட் படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு நீ ஒரு தடவை செக் பண்ணிக்க. இது என்ன? மிளகாயா? புளி. புளி. ஆஹா, வெங்காயம். சாந்தி, அரிசி எப்படி இருக்கு பாரு. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. இல்ல, நெல்லூர் அரிசி படி 2 ரூபாய், இது படி 1 ரூபான்னு சொன்னா இதுவே போதும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சீங்க. இத பாருங்க, முதல்ல பசிக்க சாப்பிடுவோம். வருமானம் வந்தா ருசிய பத்தி யோசிப்போம். சாந்தி, உன் லிஸ்ட்ல இல்லாதது 2 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு தான் சாந்தி. இதுல என்ன உயிரோடு இருக்க முடியாதா? என்ன சாந்தி, இது உனக்கு பழக்கமாச்சே, அதனால நான். இருங்க, இதை திருப்பி கொடுத்தா எடுத்துக்குவானா? எடுத்துக்குவான், ஆனா காலையில தான் போகணும். காலையில தான் போக சொல்றேன். இதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு இந்த சின்ன சின்ன காலி டப்பாலாம் வாங்கிட்டு வாங்க. கடுகு ஜீரகெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சாந்தி, எல்லாம் வாங்கினது போக மிச்சம் 2 ரூபாய் 20 காசு. அந்த 1 ரூபாய் கொடுங்க. இப்படி மீதியே நீங்க வச்சுங்க. எனக்கு எதுக்கு காசு? டவுன் பக்கம் போறீங்களே, பஸ்ஸுக்கு காசு வேண்டாம்? சாந்தி, பஸ்ஸுக்கு என்னவோ எனக்கு காசு வேண்டிதான். ஆனா 2வது சொன்னேன், அது கூட நான் காசு கொடுக்கணும். 2வது என்ன சொன்னேன்? நீ முதல்ல என்ன சொன்னே? பஸ்ஸுக்கு காசு வேணுமான்னு சொன்னேன். அதுதான், கிசு கூட நான் காசு கொடுக்கணும். கிசு கூட
என்னங்க எங்க அம்மா வீட்டுல ஒரு நாளைக்காவது இப்படி மனம் விட்டு பேச சிரிச்சிருக்கோமா? உண்மையிலே சொல்றேனுங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனுங்க. அது உன் முகத்தை பார்த்தாலே புரியுது சாந்தி. ஆனா என்ன ஆனா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இனிமே ஆவன்னாதான். அதுல எப்படியோ 10 நாளைக்கு சாப்பாட்டு பிரச்சனையை தீர்த்துட்டோம். எத்தனை நாளைக்கு நீ இந்த ஒரே புடவை கட்டிட்டு இருப்ப? ஏன், எங்க அம்மா வீட்டுல ஒரு நாளைக்கு 10 புடவை கட்டுவேன். இங்க 10 நாளைக்கு ஒரு புடவை கட்டிக்க போறேன். அப்படி இல்ல சாந்தி, உனக்கு உடுத்திக்கு மாத்திக்க 2 புடவை எடுத்து கொடுத்துட்டேன்னா சம்பந்திமா, 2 பேருமே இருக்கீங்களா? ரொம்ப சரி. ஒரு சின்ன விஷயம், கல்யாணத்துக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி நான் ஒண்ணும் உங்களை கேட்கல, இப்பவும் பெருசா கேட்க வரல. தம்பியோட டாக்டர் படிப்பு முடிய போகுது. அவனுக்கு சொந்தமா ஒரு டிஸ்பென்சரி வச்சு கொடுத்துறணும். அதோட உங்க பொண்ணு கல்யாண செலவுக்காக வீட்டை அடமான வச்சு 15,000 ரூபாய் பணம் வாங்கிட்டேன். இப்போ அந்த கடங்கார ரொம்ப நெருக்கிறான். அதையும் உங்க பிள்ளைகிட்ட சொல்லி எப்படியாவது அதுக்கும் ஏற்பாடு செஞ்சிடணும். பக்கத்துல தீபாவளி வேற வருது. அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வீடு டிஸ்பென்சரி பாத்துக்கங்க. என்ன என்ன இப்படி எல்லாம் திட்டம் போட்டு தாண்டி நம்ம வீட்டுல பெண் எடுத்திருக்காங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான கட்டத்துல கொண்டு வந்து விட்டாங்க பாத்தியா? இப்ப என்ன செய்ய போறீங்க? தீபாவளி செலவு தான் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களே. சந்தோஷப்படுறியா? ஏய், நமக்கு அதுக்கு கூட வக்கு இல்லைங்கிறத அந்த அம்மா அவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாங்க. ஆக கூடி நம்ம பிள்ளைங்க தலை தீபாவளிக்கு நம்ம குடும்பமானம் ஏலத்துல போக போகும். ஏலம் ஏலம், தீபாவளி ஏலம். நாளைக்கு தீபாவளி, பொழுது விடிஞ்சா தீபாவளி. சேலம் வெட்டுச்சாயம், செவ்வாப்பேட்டை கைத்தறி. தொட்டு பார்த்து கேளு, சந்தேகம் இருந்தா கட்டி பார்த்தே கேளு. 1 ரூபா, 1 ரூபா, 1 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. சவாட் கொண்டாட்டி 60 இன்ச்சு புது மாப்பிள்ளை கேட்டான் பாரியா ஜோரா, அப்படி கேளு. 10 ரூபா கட்டின கொண்டாட்டி நினைச்சு பார்த்து கேளு. 10 ரூபா, 16 முழம் 10 ரூபா. யோசிக்க நேரம் இல்ல, நாளைக்கு இந்நேரம் போயிடுச்சு தீபாவளி. 10 ரூபா, 10 ரூபா, புடவை 10 ரூபா. இப்ப நான் கட்டிருக்கிற புடவைக்கு அடுத்த புடவை அவர் சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தாதான் நான் கட்டுவேன். ஐயா, கொஞ்சம் எப்படி வாங்க. இத பாருங்க, இதுதான் என் வீடு. நான் புதுசா கல்யாணம் செய்துக்கிட்டவன். தீபாவளிக்கு மனைவிக்கு எப்படியாவது ஒரு புடவை வாங்கி கொடுத்தணும்னு எவ்வளவோ இடத்துல பணத்துக்காக முயற்சி செய்து பார்த்தேன். இது வரைக்கும் எனக்கு பணம் கிடைக்கல. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு 2 புடவை கடனா கொடுத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்ச உடனே நீங்க இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன். கொஞ்சம் தயவு பண்ணுவீங்க? யோ, நீ யாருக்கு மாப்பிள்ள, என்ன சமாச்சாரங்கிறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். 2 புடவை என்ன, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க, இஷ்டப்பட்டது பணம் கொடு. ஐயா ஐயா, நீங்க ஐயோ, இதெல்லாம் இருக்கு. முதல்ல புடவை எடு தம்பி, முதல்ல. போடுங்க, கீழே போடுங்க. சாந்தி, நான் இது உனக்கு தெரியும், கீழே போட்டுடுங்கண்ணா. தீபாவளி தெரியவில்லை, போட்டுடுங்க. போங்க வீட்டுக்கு போங்கண்ணா. ஆமா, என்ன வேலை இது? சாந்தி, என்ன சாந்தி, நீங்க யார்கிட்டயும் கடனோ கைமாத்தோ வாங்க கூடாதுன்னு கண்ணீர் விட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சாந்தி, நீ சொன்னது என் மனசுல இருக்கிறதுனாலதான் எப்படியாவது 2 படங்களை வித்துடலாங்கிற முடிவோட எத்தனையோ இடங்களுக்கு சுத்தி அலைஞ்சேன். எல்லாரும் தீபாவளிக்கு பிறகுவா, தீபாவளிக்கு பிறகுவான்னு ஒரே வார்த்தையை தான் சொல்றாங்க. தீபாவளிக்கு பிறகு போனா போறது. சாந்தி, அது வரைக்கும் நீ இந்த ஒரே புடவையை கட்டிட்டு இருக்க முடியுமா? கட்டிக்கிட்டு இருந்தா என்னங்க? சாந்தி, நீயும் கட்டிக்கிட்டு இருக்கலாம், நானும் பாத்துக்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு இந்த தீபாவளி மட்டும் வரல. அப்போ கடன் வாங்கி தீபாவளி கொண்டாடுற முடிவுக்கே வந்துட்டீங்களா? அதான் தீபாவளி முடிஞ்சதும் கடனை கொடுத்துட போறமே. தீபாவளி முடிஞ்சு உங்க படங்களை யாரும் வாங்கலன்னா என்னங்க, என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். கடன் கொடுத்தவ
வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு கண்ணா பின்னான்னு கத்தணும். இந்த சமாச்சாரம் உங்க அருமையான மாமியார் காதுல போய் விழணும். அது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இல்லீங்களா? நான் வரேன் சாந்தி. இல்லங்க, இப்ப எங்க போறீங்க? சாந்தி, நான் கடன் வாங்க கூடாது, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி விட்டு போய் எதையும் கேட்க கூடாது. எங்க அண்ணன் தேடிட்டு வந்து ஏதாவது கொடுத்தா வாங்க கூடாது. வாங்கல. எங்க அப்பாவை வற்புறுத்தி கொடுத்தாலும் அதை நீங்க தொடக்கூடாது. சாந்தி, என் படங்களை வித்தா நான் உனக்கு புடவை வாங்கிட்டு வரேன். விக்கலைன்னா காலா காலத்துல வீட்டுக்கு வந்து சேருங்க. சரி. ஒரு வார்த்தை. என்ன? ஏங்க, புது புடவை கட்டினா தானே தீபாவளி. ஆமா சாந்தி, அதுக்காக சரி சரி சரி, எனக்கு புரியுது. நீங்க என்னைக்கு எனக்கு புது புடவை வாங்கி கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் எனக்கு தீபாவளின்னு நான் நினைச்சுக்கிட்டு போறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. இது காஞ்சிபுரம் சேலைங்க, இது சேலம் அசல் பட்டுங்க, இது கும்பகோணம் நெசவுங்க, இது பனாரஸ் பட்டுங்க. இது இருங்க ஐயா, நான் பார்த்து என்ன பண்றது? கட்டிக்கு போறவெல்லாம் வந்து பார்க்கணும். அம்மா பேபிமா, அம்மா பேபி, உனக்கு இது தலை தீபாவளி, உனக்காக உயர்ந்த ரகமான புடவங்கெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன். நீ பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கோமா. வாமா. இன்னாயா இன்னா கதை? இப்போ இந்த பட்டு பனாரஸ் எல்லாம் பஞ்சு பஞ்சாகணும். அலேக் அலேக். இது பாருமா, இது 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 ஏங்க துணிங்களா இது? எங்க மலையாவுல எங்க வீட்டு வேலைக்காருக்கு இத்த விட வசந்த துணியா எடுத்து கொடுப்போம். இத்த கட்டிக்கிறத விட தார்பாயில புடவை கட்டி சாக்குல ரவிக்க தச்சு போட்டுக்கணும். இன்னாமே இன்னா நினைச்சுக்கின்னு இந்த துணி எடுத்திருக்கிற நீ? ஹஸ்பண்ட், அடுத்த பிளேனுக்கு டிக்கெட் எடு. மை கோயிங் மலையா. கோகாவா? என்னடா சொல்ற நீ? என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு என்ன ஏதுன்னு கேட்டா? எப்படி அப்பா உன்னை எதையும் கேட்டுக்கிறது இல்லையோ அதே மாதிரி நானும் என் சம்சாரத்தை ஒண்ணு கேட்டுக்க முடியாது. அவளை யாரடா சமாதானப்படுத்துறது? நீயாச்சும் மருமகளாச்சு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீயும் கோகோ. ஐயோ, மாட்டு பொண்ணா இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? நீ பணக்காரியா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவமே, நீ எப்படி மாமியார்காரியா இருப்ப? ஒரு மாமியார்காரி டியூட்டி என்னன்னு தெரியுமா? நானே போய் துணிமணி எல்லாம் கொண்டு வரணும். பின்ன யாரு கொண்டுகிட்டு வருவா? நானே போய் கொண்டு வரேன். பேசிக்கினே கோ. போய் கொண்டு வரேம்மா. கெட் அவுட். இங்க போயிட்டேன். சும்மா உயிரை வாங்கிட்டு இருக்காதயா. தீபாவளி கழிச்சு வாயா, போயா. ஆமா, அம்மா கடைக்கு போயிருக்காங்களே துணியெல்லாம் கொண்டுறதுக்கு, துணி கொண்டு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா காலை தொட்டு கும்பிட்டு வாங்கி கட்டிக்குவீங்க. வந்துட்ட பாத்தியா உன் போஸுக்கு? இந்த ட்ரெஸ்ஸுக்கும் போஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இழந்த பிரபுத்தியை காமிச்சியல்ல, எடுக்கீங்க, வாங்கி கட்டிக்கல. இதென்ன வேணா சொல்றியா? ஆமா ஆமா. இவ தேவரு பாவையா கேள்வி. மாமியார்காரியா அம்மாக்காரி மாதிரின்னு சொல்லுவாங்க. அத்தை போய் மறுவாது இல்லாம மானாவரியா இஸ்த அடிக்கிறப்ப எனக்கே மனசு என்னமோ மாதிரி இருக்குதியா. இந்த கண்டாலே இப்போ ஆய நடுங்குறாயா? எங்க ஆயா உன்னை கண்டு நடுங்கிறாளா? 5 கோடி ரூபாய் பணத்தை நினைச்சு பேய அலையறா. அவளை சும்மா விடலாமா? என்னயா தேவரு, அப்படி குல்சாவா போய்தான் அந்த அம்மாவை சைடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஓவரா ராங் சைட்ல போய் அட்டாக் பண்ண சொல்றியே, என்னயா அது? போயா. அட கடவுளே, குடிசையில உள்ளவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் மனசு இழகுது. கல்லு கட்டடத்துல இருக்கிறா எங்க அம்மா, அவ மனசு இழக மாட்டேங்குது. ஏழைகளை பார்த்து எங்க அம்மா என்னென்ன சொல்லி இருக்கிறா? ஏழை நாய்ங்கன்னு சொல்லல, ஏழைங்க அங்க வரும்போது இங்க நாத்தடிக்குன்னு சொல்லல. சொன்னாயா? அவளை சும்மா விடலாமா? என்னதான் செய்ய சொல்றேன்? உடியா உங்க ஆயாவே அப்படி அலேக்கா தூக்கிடுறேன். அம்மா பேபி, அது வருது அது வருது அது வருது. இப்படி வைங்கடா. அம்மா பேபி, நீ சொன்ன மாதிரி நானே கடைக்கு போய் நல்ல உயர்ந்த ரகமான துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீ பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கோமா. அப்போ நீ பார்த்து இந்த ஆடின்னு குடுக்கறதா நான் கட்டிக்கணுமா? நீ தானே என்ன கடைக்கு போக சொன்ன? என்ன கடைக்கு கூப்பிட்டியா? வர வேண்டாம்னு நான் சொன்னேனா? வான்னு சொன்னியா? ஐயோ, இப்படி பேசினா எப்படிம்மா? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு தெரியாது. யூ சட்டா அப்படின்னா கண்டுக்காதே. ஏமே போயிது விஞ்சா தீபாவளி தானே? ஆமா. இன்னாவோ இன்னாம் குடுக்கற மாதிரி இன்னைக்கு ராத்திரி புது துணி கொண்டாந்து கொடுக்குறியே, உன் பணத்திமிர் தானே? ஏமா, நான் தான் காலையில எல்லாம் கொண்டாந்து காமிச்சேனே. காலைக்கு மாலைக்கு என்ன பெரிய வித்தியாசம்? எனக்கு தீபாவளி வேணாம், ஒன்னியும் வேணாம். ஐ கோயிங் மலையா. பேபி, அம்மா. ஏண்டா தேவா, என்னடா உன் பொண்டாட்டி இப்படி விதண்டா வாதம் பேசுற? என் காதல ஒண்ணும் போடாதே. ஏற்கனவே நான் பணக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏண்டா தேவா, நீ கூட இப்படி பேசுற? உன் தங்கச்சி போனதுல இருந்து நான் வந்து போயிட்டேன்டா, நான் வந்து போயிட்டேன்டா. ஏண்டா தேவா, நீயே சொல்லு, உன் பொண்டாடிக்கு தலை தீபாவளி தானே? ஆமா. முறைப்படி அவங்க அப்பா அம்மா இங்க வந்திருந்துதானடா எல்லா சடங்கையும் செய்யணும். அப்படியா? என்னடா அப்படியா? எங்கேயோ பாக்குற என்னமோ அனாத மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னே? நான் என்னம்மா சொன்னேன்? ஏந்திரி.
என்னம்மா நான் அனாதியா? நீ பெத்த பொண்ணு, அவ தலை தீபாவளி இன்னைக்கு நடு ரோட்ல அனாதியா விட்ட நீ என்ன பார்த்து அனாதின்னு சொல்றியா? ஐயோ, நல்ல நாளும் அதுமா. நீங்களும் என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதீங்களே, என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதீங்களே. உனக்கு ஏதுமே நல்ல நாள்? உனக்கு இன்னாத்துக்கு என் மனுஷாலு உன் பணத்துக்கு படம் கட்டிப்பான், உன் பங்களாவுக்கு படம் கட்டி தப்பாசு வெடி. வாயா என்ன 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 சமாச்சாரம்? ஏங்க, என்னதான் பணக்காரியா இருந்தாலும் எதுக்கும் ஒரு அளவு வேண்டாங்களா? இப்ப யார பத்தி சொல்ற? எல்லாம் உங்க மலையா மருமகளை பத்தி தான் சொல்றேன். ஓஹோ, என்ன செஞ்ச அப்படி? இத பாருங்களேன், நான் தீபாவளிக்கு அவளுக்குன்னு வாங்கி கொடுத்த துணிமணி எல்லாம் முகத்திலே விசிறி எரிஞ்சுட்டு புருஷனை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இந்தாங்க, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களா? என்ன 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 செய்ய சொல்ற? அவ செய்தது முறையா? அது இங்க நடந்தது பூராவும் எனக்கு தெரிஞ்சாத்தானே யார் செஞ்சது முறை யார் செஞ்சது முறை இல்லைன்னு என்னால சொல்ல முடியும். ஆஹா, சுத்தி வளைச்சு நீ தாண்டி ஏதாவது பேசி அவங்கள விரட்டி விட்டுருப்பேன்னு சொல்ல வராப்புல இருக்கு. நல்ல நாள் நல்ல நாள், வருஷத்துக்கு ஒரு நாள். உன்னை ரொம்ப கேட்டுக்கிறேன், ஒண்ணு வேண்டாம். ஃபேக்டரிக்கு போகணும், ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போய்தான் அவங்களுக்கு எல்லாம் புது துணி கொடுக்கணும். போனா அநேகமா பொழுது விடிஞ்சுதான் வர முடியும்னு நினைக்கிறேன். போற வழியில ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, அப்படியே சேர்த்துட்டு போயிடுறேன். ஆஹா, புரியுது. அதான் எனக்கா புரியாது? அதேதான். உண்டா? உண்டா, நான் தரமாட்டேன். சரி, இந்த பாருங்க, நான் அவளுக்கு தரமாட்டேங்க. வேண்டாம். ஐயோ, நான் சாந்திக்கு ஒண்ணுமே தரமாட்டேங்க. தரக்கூடாது. இத பாருங்க, நான் அவளுக்கு புது துணி தரவே மாட்டேங்க. சாந்திக்கு புது துணி தரவே மாட்டேங்க. வேண்டாம், விட்டுருவோம். என்ன இது? நான் என்ன நினைச்சேன்னா, ஊரே சந்தோஷமா புது துணி கட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பொண்ணு பார்த்தான்னா, அப்படியெல்லாம் பாக்குறப்பதாங்க அவளுக்கு என் அருமை புரியும். அன்னைக்கு என்ன கதற கதற விட்டுட்டு போனால, இன்னைக்கு ஐயோ, நாம நம்ம அம்மா வீட்டுல இருந்திருந்தா இப்படி பிச்சைக்காரி போல பீத்த துணியை கட்டிக்கிட்டு குடிசையில இருக்க வேண்டி வருமான்னு அவன் நினைச்சு நினைச்சு அம்மா அம்மான்னு கத்தி கதறி என் கால்ல வந்து விட வேண்டிய நேரத்துல நீங்க புது துணி கொண்டு போய் கொடுத்து அவளை பண்ணிடுங்க போல இருக்கு. கரெக்ட் கரெக்ட், அது ஒரு பாயிண்ட். உணர விட்டுற வேண்டியதுதான். ஆமா மீனாட்சி, அவங்க உணர்ந்தா தானே புரியும். ஆக கூடி இன்னைக்கு இல்ல. எத்தனை தடவை சொல்றது? இல்லை. சரி, மீனாட்சி, ஒண்ணும் இல்ல, இது வேற விஷயம். என்ன பைத்தியக்காரத்தனமான சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பத்தியா? பெண்ணை பெத்தவங்க தல தீபாவளிக்கு ஏதாவது செஞ்சுதான் தீரணுமா? இது என்ன நியாயம்? எந்த சம்பிரதாயத்துக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன், நான் தர மாட்டேன். கரெக்ட் கரெக்ட், நீ தர வேண்டாம். இது ஒரு தீபாவளி தானா? எத்தனையோ தீபாவளி வரப்போகுது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் தரமாட்டேன்னு சொல்லிடுவோம். மறுபடியும் கவனப்படுத்துறேன், உன் பொண்ணுக்கு இது தல தீபாவளி. சும்மா நிறுத்துங்க. தல தீபாவளி, அவன் தல தீபாவளி எனக்கு இல்ல ஞாபகப்படுத்துறாரு. என்னங்க அந்த தலகானம் புடிச்ச சிரிக்கைக்கு எதுக்குங்க தல தீபாவளி? என் மனசு ஆறுமா? அவ என்னென்ன பேசிட்டு போனா? ஏங்க, இந்த உலகத்துக்கு முன்னால் என்ன தலைகுனிய வச்சாலே அவனுக்கு எதுக்குங்க தல தீபாவளி? முடிவா நான் ஃபேக்டரிக்கு போகலாமா? விடிஞ்சு வந்தா தப்பா நினைக்க மாட்டிய? நீங்க அடுத்த வருஷம் வேணா வாங்கோ, போங்கோ. ரொம்ப சாரி. இவரும் போயிட்டாரா? போட்டோம். மருமகன் போனா மக போனா, மருமக போனா மக போனா, இவரும் போயிட்டாரா என்ன விட்டுட்டு? நான் எங்க போனேன்? என்ன அனாதையாகிட்டு எல்லாரும் போயிட்டாங்களே. இத்தே பெரிய வீட்டுல நான் மாத்திரம் என்ன பண்ணுவேன்?
அம்மா, நீ ஒரு கோடி துணி கூட என் பணத்துக்கு போத்த வேண்டாம்மா.